2026 வருடம் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு முதல் தரமான ஜாக்பாட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலில் வரக்கூடியது மிதுன ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சமடைந்து இவங்களுடைய தனம், குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல உச்சத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். பிறகு கன்னி ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து இவர்களுக்கு நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தில் உச்சமடைந்து விசேஷ பார்வையாக ராசியை பார்க்க இருப்பதனால் குறிப்பாக அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் சுபகாரியங்கள், இப்படியெல்லாம் ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். மகர ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் உச்ச குருவாக அமர்ந்து குருச்சந்திர யோகமாக, கஜகேசரி யோகமாக அமைவதனால் குறிப்பாக ஒரு சூப்பர் டூப்பர் பீரியட் என்பதை போல் நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ, சுபகாரியங்கள், திருமண பிராப்தம் அனைத்தையும் மகர ராசிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீன ராசிக்கு குரு பகவான் தனது சொந்த வீட்டை பார்க்க இருப்பதனால் குருச்சந்திர யோகமாக வந்து இது நாள் வரை நிறைய பிரச்சனைகளையும் துக்கங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கும் நிறைய குட் நியூஸ் இந்த 2026 வருடம் இருக்கிறது. துலா ராசியை பொறுத்தவரை 10ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சமடைவது என்பது ஹம்ச யோகமாக வருவது மட்டுமல்லாமல் 2 உபஜய ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இன்னொரு உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்து இவர்களுக்கு குறிப்பா இந்த இடம், பூமி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய சுபயோகங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்.